ரொம்ப அற்புதமான ஒரு தருணம். சாருகேசி இந்த மேடை நாடகத்தை பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. பார்த்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி பயம் வந்துடுச்சு. ஏன்னா ஒரு சில நேரத்தில் திடீர்னு ஒரு இடத்துக்கு போயிட்டு இங்கே எதுக்கு வந்தோம்லாம் யோசிப்போம். அந்த மாதிரி சாருகேசிக்கு நடந்த மாதிரி நமக்கு நடந்துட்டா அப்படின்னு ஒரு பயம் வந்துச்சு. என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்தது. ஒரு 2-3 நாள் ஒரு மாதிரி நிறைய யோசிக்க வச்சது. இருக்கிற வாழ்க்கையை நமக்கு தெளிவாக இருக்கிற நேரத்தில் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடணும். அடுத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காம யாருக்காவது பிரயோஜனமாக வாழ்ந்துட்டு போயிடணும் அப்படின்ற ஒரு ஆழமான ஒரு விஷயத்தை இன்னும் நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தது அந்த படைப்பு. ஒய்ஜிஎம் சார், உங்களோடு பயணித்தது இறைவன் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப உண்மையாகவும் நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் இருக்கவங்கள சினிமா எப்பவும் விடவே விடாது. அப்படி ஒரு மனிதரை நான் பார்த்தேன். அப்படி ஒரு மனிதரோடு பயணப்பட்டது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதாவது நேரத்துக்கு கொடுக்குற மரியாதை இருக்குல்ல. இப்போ மதுமேம் கிளம்புனாங்க, கரெக்டாக டைம் பார்த்துட்டு கிளம்பியாச்சான்னு சொல்லி வாட்சை பார்த்துட்டு போயாச்சுன்னதுக்கப்புறம் தான் ரிலாக்ஸாக உட்காந்தார். நான் சார்கிட்ட சொன்னேன், ஜேபி சார்கிட்ட, இதுதான் சார் இருக்கேன், இதுதான் நம்மளை இழுத்து பிடிச்சிக்கிட்டே இருக்கும். எங்கே போனாலும் 10 நிமிஷம் முன்னாடி போகணும் அப்படின்னு என் குருநாதர் சொல்லுவார். அந்த 10 நிமிஷம் முன்னாடி போனதான் என் வாழ்க்கையே மாற்றுச்சு. நாடோடிகள் கதை சொல்ல போகிறேன். 10 மணிக்கு எனக்கு நேரம் கொடுத்துருக்காங்க. 9:45 போயிட்டு நான் கீழேருந்து ஒரு மெசேஜ் பண்ணுறேன், சார் நான் வந்துட்டேன், இன்னும் 10 நிமிஷத்தில் மேலே வந்துடுறேன் அப்படின்னு. போய் கதவை தட்டினோடனே, கதவை திறந்தோடனே சொன்னார், இந்த படம் நம்ம பண்ணுறோம், இப்போ கதை சொல்லுங்கள் அப்படின்னாரு. என்னங்க கதையை கேட்கல அப்படின்னு. இல்லை, நான் இது வரைக்கும் 40 பேர்கிட்ட கேட்டிருக்கேன், யாருமே சொன்ன நேரத்துக்கு வரல, நீ ஒருத்தன் தான் 10 நிமிஷம் முன்னாடி வந்த, அதனாலே இந்த படத்தை நான் பண்ணுறேன் அப்படின்னு. அந்த நேரத்துக்கு மரியாதை கொடுக்குறவங்கள பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அப்படி தான் நான் சாரை பார்த்தேன். என் குருநாதரோட வேறொரு உருவமாக தான் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷம் சார். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய ஞாபக சக்தி. நான் அந்த மேடையில் அந்த நாடகம் பார்க்கும்போது உங்களை தான் ரசிச்சுக்கிட்டே இருந்தேன், உங்களை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் சுரேஷ் அண்ணன் கூப்பிட்டாரு. சுரேஷ் அண்ணனை பற்றி சொல்லணும்னா, நான் படித்த பள்ளியில் எனக்கு முன்னாள் மாணவர் அவர். என்னுடைய குருநாதரோட பயணப்படும்போது ஒவ்வொரு முறை ஏதோ ஒரு விஷயம் வரும்போது சுரேஷ் அண்ணன் பேரை சொல்லுவார் எங்கள் டைரக்டர். அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவ்வளோ பரபரப்பான இயக்குனர். அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுவார். அப்போ தான் தெரிஞ்சது இதெல்லாம் டைரக்டர்கிட்ட தான் வந்திருக்கு அப்படின்னு. ஏன்னா இந்த ஷூட் போகும்போது ஒன்றும் இல்லை, நீ வா நெல் உட்கார், ஏன் பதட்டமாகற அப்படின்னு சொல்லி முதல்ல கொண்டு போய் மேம் முன்னாடி உட்கார வச்சிட்டாங்க. எனக்கு அவங்கள பார்த்தாலே பயம். முதல்ல ஷார்ட்டை சுகாசினி மேம் கிட்ட போய் இப்படி பார்த்து பேசணும். எனக்கு அண்ணே எனக்கு முதல்ல தனியாக ஏதாவது எடுங்கண்ணே, கொஞ்சம் நான் வார்ம் அப் பண்ணிவிட்டு வரேன் அப்படின்னு. பேசு வந்துடும் அப்படின்னு. அப்படி எடுத்துகிட்டு போய் எனக்கு ஆனால் உங்களோட இருக்கும்போது டைரக்டரோட இருந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்தது. நம்ம டைரக்டரோட பேசிகிட்டு இருந்த மாதிரி, நம்ம டைரக்டரோட ஒர்க் பண்ண மாதிரி தான் ஒரு உணர்வு இருந்தது. இந்த நேரத்தில் என் குருநாதர் கே பாலச்சந்தர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா அப்படி ஒரு குரு கிடைச்சதுக்கு நாங்கள்லாம் கொடுத்து வச்சுருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் என்னுடைய சின்ன சின்ன இயக்கத்திலும் எங்கள் டைரக்டர் இருப்பார். அவரை பற்றி பேசாத நாளே கிடையாது. ஏதோ ஒரு ரூபத்தில் எங்களுக்குள்ளெல்லாம் கலந்துருக்கார், அப்படி தான் நான் நினைப்பேன். அப்புறம் இதில் இருக்க எல்லாமே என் சொந்தம்தான். எல்லாத்தையும் ஆரம்பிச்சேன்னா போயிட்டே இருக்கும். இந்த ட்ராமா பார்த்து முடிச்சாச்சு. இந்த படைப்பு ஆகப்போகுது, திரைப்படமாக போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. சரி, நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ரோல் 2 இருந்தது. அதில் ஒன்று தலைவாசல் விஜய் அண்ணா கொடுத்துட்டாங்க. இன்னொன்று ரொம்ப பிடிச்சது ராகதேவன். அதுக்கு பாடணும், நமக்கு வராது, நல்ல பாட்டு நான் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் இல்லைண்ணே எனக்கு ஒன்றும் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஆனால் உள்ளே இருக்கணும். சரி, அப்போ நீ டைரக்டராகவே வந்துரு, நீயே இந்த கதையை சொல்லு அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு போனார் அண்ணன். இந்த படைப்புக்குள்ளே ஏதாவது ஒரு வகையில் இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். எனக்கு ஒரு சின்ன ஒரு இடம் ஏற்படுத்தி கொடுத்து என்னை உள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்க. நன்றி அண்ணா, தேங்க்யூ.
தேனிசை தென்றல் தேவா, அந்த பேரை கேட்டாலே ஒரு சிலிர்ப்பு வரும், அவ்வளோ சந்தோஷம் வரும், மனசுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி வரும். 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கதையை தூக்கிட்டு வந்தேன், அந்த கணக்கு இன்னும் மிச்சம் இருக்குது, அடுத்து ஆரம்பிச்சிடுவோம், பண்ணிடுவோண்ணே. ரொம்ப சந்தோஷம். அப்புறம் சக நண்பர்கள் தோழர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சார் அப்படி இருந்துச்சு சார், வசனம் சூப்பராக இருந்துச்சு சார். இந்த ரிச்சர்டுக்கான தம்பி எடிட்டர் ரிச்சர்டு என்ன பண்ணுவான்னா, ஆனால் எங்கே இருக்கேன்லாம் கேட்கவே மாட்டான். 3 மணிக்கு வந்துடுண்ணா நம்மள, டே நான் எங்கே இருக்கேன்னு கேட்கவே மாட்டேன். இல்லைண்ணா பரவாயில்ல நான் வந்துடுறேன். டே அப்படி ஒரு சொந்தம் எல்லாம், அப்படி அண்ணன் தம்பி இப்படி ஒரு உறவா, ஒரு 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 ரத்தமும் சதையுமான ஒரு படைப்பாக சாருகேசி வந்திருக்கு. மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாகும். சத்யராஜ் சார் சொன்ன மாதிரி மனசுக்கு நெருக்கமான திரைப்படங்கள் தான் இப்போ ரொம்ப ஆழமாக நம் தமிழ் சொந்தங்களுக்குள்ளே பரவிட்டு இருக்கு, இறங்கிட்டு இருக்கு, குடும்பமாக வந்து பார்த்துட்ருக்காங்க. அந்த படைப்பில் சாருகேசியும் ஒரு படைப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இறைவனுக்கு மீண்டும் நன்றி சொல்கிறேன். நன்றி. வெல்வோம். Thank you so much, Kani sir. Thank you. இங்கே வந்திருக்கும் பத்திரிகை அன்பர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள் மேடையில் உட்காந்துருக்கும் போது நான் என்ன பேசுறதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுரேஷ் கிருஷ்ணா சார் அப்படிங்கிற ஒரு லெஜெண்டரி டைரக்டர், a fantastic human being, a very simple person with a very great heart. Thank you very much for giving me this role, sir. ரொம்ப ஒரு ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும் என்னுடைய வாழ்க்கையில் இது. அண்ட் கனி, ஜேபி, அதுக்கப்புறம் ரம்யா, அண்ட் தென் ராஜ் ஐயப்பா, வைஜி மகேந்திரன் சார், இவங்களோடலாம் நடிக்கிறது சுஹாசினி மேம் அவங்க. இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் எஸ்பெஷலி இதில் நான் ரொம்ப பேச விரும்பலை. ஐ ஜஸ்ட் வாண்டட் டு சே தேங்க்ஸ் டு சுரேஷ் கிருஷ்ணா சார். பிகாஸ் ஒர்க் பண்ண அந்த ஒரு 8 நாள் 7 நாள் வந்து என்னுடைய ஒர்க்கில் வந்து எவ்ரி டே வாஸ் அ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ், எஸ்பெஷலி ஃப்ரம் சுஹாசினி ஜி அண்ட் வைஜி மகேந்திரன் சார். அந்த கர்நாடிக் சாங்ஸை வந்து நம்ம ஆஃப் லேட் இந்த பேன் இண்டியன் ஃபிலிம்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் யூ ஹேட் லாட் ஆஃப் ஆக்டர்ஸ் கம்மிங் ஃப்ரம் ஆல் ஓவர் த ரீஜன் ஆக்டிங் இன் ஆல் த லாங்குவேஜஸில் வரும்போது அந்த கமாண்ட் ஓவர் த லாங்குவேஜ் அப்படிங்கிறதே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இட்ஸ் நாட் ஸோ ஈஸி டு அதை எடுத்துகிட்டு நம்ம பண்ணுறதுக்கு, அதை பை ஹார்ட் பண்ணி கிவிங் த கரெக்ட் எமோஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ்னு. ஸோ ஒரு கர்நாடிக் சாங் வந்து அந்த ஏற்ற இறக்கத்தோட டங் ட்விஸ்டிங் மாதிரி நிறையா அந்த பாட்டுகள் வந்து வைஜி மகேந்திரன் சார் பண்ணும்பொழுது இட் வாஸ் சிம்ப்ளி மைண்ட் ப்ளோயிங். வெரி ஹானர்ட் டு ஒர்க் வித் யூ சார். அண்ட் சஞ்சயோட கேமரா அண்ட் ஐ கேன் கோ ஆன் அண்ட் ஆன். ஸோ இந்த படத்தில் எனக்கு ஒரு அருமையான கதாபாத்திரம். அண்ட் தேங்க்ஸ் டு சத்யராஜ் சார், ரொம்ப பெரிய வார்த்தைலாம் சொல்லிட்டார். என்னுடைய கதாபாத்திரம் நான் பண்ணுறதுக்கு ஐ ஷுட் தேங்க்ஸ் சுரேஷ் கிருஷ்ணா சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ரோல். அண்ட் ஒரே ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கம்ப்ளீட் இட். ஒரு முக்கியமான சீனில் வந்து வி வர் ஷூட்டிங். அண்ட் அன்னைக்கு ஷூட் பண்ணிட்டு வரும்பொழுது ஐ ஃபெல்ட் எனக்கு வந்து நான் பண்ணது கரெக்டாக இருந்த மாதிரி தோணுச்சு. தென் சுரேஷ் கிருஷ்ணா சார் அங்கேருந்து பார்த்துட்டு, நோ விஜய், திஸ் இஸ் நாட் யூ, ஐ வாண்ட் இல்லை அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து நான் ரொம்ப பெரிய ஆக்டர் அப்படிலாம் சொல்ல வரல. சில இந்த 32 வருஷம் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம பண்ணது ஓரளவுக்கு ஓகேன்னு ஒரு சின்ன ஒரு சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கும்ல. சார் இல்லை சார், ஐ திங்க் ஐ ஹவ் டன் வாட், இல்லை திஸ் இஸ் நாட் யூ, ஜஸ்ட் கோ டேக் 5 minutes, திங்க் ஓவர் இட் அண்ட் கம் அண்ட் டூ அகெயின் அப்படின்னா. ஒரே ஒரு வாட்டி மானிட்டரில் நான் பண்ணது பார்த்துக்கலாமா சார் அப்படின்னா போய் பார்த்தேன். ஐ நியூ சம்திங் வாஸ் மிஸ்ஸிங். ஒரு 5 minutesக்கு அப்புறம் வந்து பண்ணதுக்கப்புறம் சுரேஷ் சார், திஸ் இஸ் வாட் ஐ வாண்டட் ஃப்ரம் யூ சார். ஐ எம் டீப்லி ஹானர்ட். ஐ எம் ரியலி தேங்க் யூ ஸோ வெரி மச் சார். யூ ஆர் அ லிவிங் லெஜெண்ட் அண்ட் ஒர்க்கிங் வித் யூ இஸ் அ கிரேட் ஹானர் டு மீ. அண்ட் டெஃபினெட்லி இந்த சாருகேசி ஃபிலிம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையுங்கிறதுல எனக்கு எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை. The scenes, the longevity of the shots definitely will touch the audience. And படம் முடிச்சுட்டு போகும்பொழுது ஜென்ரலாக ஒன்று சொல்லுவாங்க, சிரிச்சுக்கிட்டே போனோம், இல்லை வந்து அழுதுகிட்டே போனோம், இல்லை ஃபீல் பண்ணிக்கிட்டு போனோன்னு. இந்த படம் பார்த்துட்டு தியேட்டர்லேருந்து வெளியே வர ஒவ்வொருத்தர் மனதிலையும் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பாயிண்டில் எந்த ஜெனரேஷனாக இருந்தாலும் சரி, it will definitely touch you, it will hit you, it will make you feel.
எங்கே போயிட்டு இருக்கோம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு தாட் ப்ராசஸ் போவோம். ஆல் தி பெஸ்ட் அண்ட் குட் லக் டு சாருகேசி டீம். தேங்க்யூ வெரி மச் அண்ட் காட் பிளஸ் யூ.